நம்முடைய அரசவையிலே ஒரு அமைச்சர் ஒருவர் இருக்கின்றார். மங்குனி அமைச்சர். ஓஹோ, அவரிடத்தில் தான் ஒப்படைத்து சென்றேன். சரிங்க. நாட்டை பற்றியும் நாட்டு மக்களுடைய நலன்களை பற்றியும் விசாரித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி என்னுடைய அமைச்சர் அழைக்க வேண்டும். எதிர்பார்க்கலாமா? பாருங்க. யாருங்க? என் அமைச்சரை. அமைச்சரே, அருகாமையில் வாருங்கள். வந்து விட்டேன். இதுக்கு மேல பக்கத்துல வந்தா கட்டி பிடிச்சிட்டு தான் நிக்கணும். வேண்டாம் அமைச்சரே, தாங்கள் மங்களத்தோட வாழ்ந்திருக்க வேண்டும். அமைச்சரே, மங்களத்தோட வாழலாம் தான் பாக்குறேன். புருஷன் ஒத்துக்க மாட்டேங்க. செருப்ப கழட்டிட்டு அடிப்பேன். அட அறிவிட்ட வேலை, நான் என்ன சொன்னேன்? மங்களத்துடன் வாழ்ந்திருப்பாய் என்றார். மங்கா புகழோடு நீங்க ஆயுள் பெற்று பல்லாண்டு காலம் தாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதித்தேன். பல்லெல்லாம் கலந்து போய் கலவனா வாழ்றீங்க. பல்லெல்லாம் கலண்டு போடல, பல்லாண்டு காலத்திற்கு பல வருஷம் வாழ்ந்திருக்கணும்னு. தாங்களது பாக்கியமே எனது சித்தம். சித்தி மையம். நீங்கள் தான் சித்தி மையம். அமைச்சரே, அண்ணா இருந்தாலும் வெகு காலங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் நாடு இருக்கின்றேன். ஆமாம், நம்முடைய நாட்டு மக்கள் எல்லாம் இப்பாடி இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அமைச்சரே, நமது நாட்டிலே மாதம் அம்மாரியும் வருடம் ஒரு பொன்மாளியும் முடிந்து நாட்டு மக்கள் எல்லாம் சீருடனும் செழிப்புடனும் வாழ்ந்து வருகிறார்களா? கேட்டுவிட்டேன் அமைச்சரே. மாதம் 3 மலையும் வருடம் ஒரு பொன்மாலை மேய்ந்து நாட்டு மக்கள் சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறார்கள். சிறப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். இருக்கட்டும். ஐயோ, மாதம் 3 மலையும் வருடம் ஒரு பொன்மாலையும் மழை வேறத பார்க்கணுமே. எப்படி? ஆடற பின்னாடி போய் பாருங்க. என்ன அமைச்சரே? கருவ காட்டுக்குள்ள சட்டன்னு பெய்யறாங்க. என்ன அமைச்சரே? இப்ப நம்மளும் இங்கே தானே இருக்கின்றோம். ஆமா. இந்த பக்கம் மழை பெய்வதாக தெரிய முடியவில்லையே. அங்க காதை வச்சு படுத்து கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பதான் தெரியும். இது நல்ல வேலையா போச்சு. ஏன் அமைச்சரே? ஆல்ரவுண்டுக்காரிய முகரையில் அடிச்சிருப்பியா அமைச்சரே? அப்படின்னா பின்ன வேற என்ன நடந்திருக்குது? நீங்க கேட்கறது வான்மலை, நான் சொல்வது அறிவுகட்ட அமைச்சரை. நமது நாட்டில் மழை விழுகிறதா? அதுலயே குறைமே கிடையாது. இருந்துட்டாலும் நமது நாட்டிலே 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரம் வைத்து வைத்திருக்கிறோம். ஆமாம். 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலம் வைத்து வைத்திருக்கின்றோம். ஆமாம். அங்க வரக்கூடிய கோன் குண்டு செவிடு செப்பாடி நொண்டினோட மூலமுற்ற முதியவர் அனைவருக்கும் அறதான சொருதான கூதான பூதானம் என்று சொல்லக்கூடிய 32 வகை தான தர்மங்கள் சிறந்த முறையில் நடந்து வருகின்றதா? இல்லை அதில் குறைபாடு இருக்கின்றதா? அமைச்சரை, 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரம் 3 மைல் அன்னத்தில எல்லாம் குறையில்லை. மன்னா, அன்னத்தில் குறையிலும் கிடையாது, தண்ணியில தான் இப்ப குறை. அமைச்சரே, என்னுடைய ஆட்சியில் குறை உண்டா? உண்மைதான். என்ன குறையை நீ கண்டாய்? பரவாயில்ல, நீங்க சொல்லும் போல மன்னா. அன்னத்தில எல்லாம் குறையில், அதெல்லாம் நாட்டு மக்கள் 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரம் கட்டியிருக்கோம். கட்டியாச்சு. 3 மைலுக்கு ஒரு தண்ணி பந்தம் வைத்திருக்கிறோம். அதெல்லாம் நாட்டு மக்கள் நடந்து வருவார்கள். அசையில வர்ற நேரம் அவங்க களைப்பாடுவதற்காக தண்ணீர் பந்தம் வைத்து வைத்தோம். எங்க மன்னா போங்க மன்னா. ஏன் அமைச்சரே? அந்த தண்ணீர தான் இப்ப குறைய. தண்ணீர் குறை உண்டா? ஆமா. என்ன குறை வந்து விட்டது? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லும் போல 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் தான் இருந்துச்சு. இப்ப கருவக்காடா எந்தெந்த காட்டுல ஓட்டிருக்கேன்னு தெரிய மாட்டேங்குது. தேடி அலையிற மாதிரி இருக்குது. என்ன அமைச்சரே? உண்மைதான். முன்னாடி எல்லாம் 105 ரூபாய் 115 ரூபான்னு இதெல்லாம் வித்துச்சு. இப்ப 165க்கு குறைஞ்சு கிடைக்க மாட்டேங்குது. 145க்கு குறைஞ்சு இல்லை அமைச்சரே. அது நைட்ல போய் கேட்டோம்னா 250 220. அமைச்சரே, இந்த ஆட்சியிலே தண்ணீர் என்பதை இனாமாகத்தானே கொடுத்து கொண்டிருந்தோம். ஆமா. அதுக்கு எப்படி விலை மாற்றம் வந்து விட்டது? அது 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அமைச்சரே, நான் நாட்டை விட்டு சென்று 6 மாத காலங்கள் ஆகிறது. அட முன்னாடி நீங்க மறந்துட்டீங்க மன்னா. முன்னாடியே போட்டீங்க தண்ணீர் பந்தல்லாம். தண்ணீர் பந்தல் போட்டு வச்சிருந்தா அப்பவே ஏத்தி விட்டாங்க. நமக்கு தெரியாம ஏத்தி விட்டாங்க. எனக்கு தெரியாம விலை ஏற்றமா? ஏமாற்றம். என்னதுல? தண்ணீர். அமைச்சரே, தாங்கள் எந்த தண்ணீரை பற்றி உரைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க எந்த தண்ணியை கேட்கிறீங்க? இது குடி தண்ணீர். இது என்ன கொப்பளிக்கிற தண்ணியா? இது அமைச்சரே குடி தண்ணீர். நான் சொல்லும் தண்ணீரில் குடித்தால் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கலாம். நான் சொல்ற தண்ணியை குடிச்சீங்கன்னா 60 20லயே முடிஞ்சிடலாம். அமைச்சர், இது என்ன தண்ணி? எல்லாம் சோபா பானம் தான். அமைச்சரே, நீ குடிப்பதாக இருக்கக்கூடிய அந்த பானம் இல்லை அமைச்சரே. நாட்டு மக்கள் பருகுவதற்காக அமைத்து வைத்த தண்ணீர் பானம். இது என்ன அப்புறம் தூக்கி ஊழ கீழே ஊற்றுவாங்க. இதுவும் பருகுறதான். என்ன நீங்க சொல்ற தண்ணி கொஞ்சம் சும்மாவே குடிக்கலாம். இந்த 1848 குறைப்பார்கள் எதுவா? ஆமா மன்னா. அதே எப்படி அதனுடைய விளக்கம் என்ன? 1848 அவ்வளவுதான் முடிஞ்சு. 18 வயசுல ஆரம்பிக்கிறது ஆட்டம். அப்புறம் 48ல முடிஞ்சிடும். 48ஓட முடியுது. 48ல முடிஞ்சிடும். அப்புறம் அங்கிட்ட ஒரு 16ல முடிஞ்சிடும் உங்களுக்குலாம். யாருக்கு? எனக்கா? இல்ல உங்களை சொல்ல நான் சொல்றேங்க மன்னா. அமைச்சரே, அது போன்று அந்த தண்ணீர் கிடையாது. அப்ப அன்னத நீரில் குறை கிடையாது மன்னா. அன்னத்திலும் குறையிலே தண்ணியிலும் குறையிலே மன்னா. சிறந்து வாழ்கிறது. ஆக சிறப்பாக நடந்து வருகிறது. அப்ப இருந்த டாடும் மன்னா. அமைச்சரே, மன்னா, நமது நாட்டில் உள்ள தேவாலயம் பிரம்மாலயம் விசனாலயம் காளிமாரி துர்க்கை அங்காள பரமேஸ்வரர் சொல்லக்கூடிய அனைத்து வகை ஆலயங்களிலும் 6 கால
பூஜை நட்டில் முறையில் நடந்து வருகிறதா இல்லை அதில் குறைபாடு இருக்கின்றதா அமைச்சரே? நமது ஊரில் உள்ள தேவாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம், துர்க்கமேலயம், காளியமேலயம், தலைமையாலயம் என்ன இடையில அமைச்சரே எதை உரைப்பதாக இருந்தாலும் மக்கள் மனிதருக்கு புரிவதாக தேவாலயம், விஷ்ணாலயம் விடுஞ்சிருமடா. தேவாலயம், விஷ்ணாலயம், பிரம்மாலயம் சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களும் ஆறுகால பூஜை அட்டையிலும் நடந்து வருகிறது மன்னா. அது மட்டுமா நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒன்று சொல்லுவாங்க அமைச்சரே மன்னா. ஏன்னா உலகத்துல ரெண்டு பாவ செயலை செய்யக்கூடாதுன்னு. சரி, ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது உறக்கத்துல மட்டும்தாங்க. என்னங்க? சரி, ஆமா ஆமா. ஒரு 5 மணி நேரம் தூங்குறோம். ஆமா, அதுக்குன்னு அவங்க வீட்டுல சும்மா தூங்குனா கூட பரவாயில்லையே. காசக்குள்ள உறங்கு நேரத்துல தட்டி எழுப்பக்கூடாது அமைச்சரை. தட்டி எழுப்பக்கூடாதுங்கிறீங்க. அது போல ஒன்று சேர்ந்திருக்க வேலையில் அதை பிரிக்க கூடாது. நான் என்னைக்கு பிரிச்சிருக்கிறேன் இல்ல அமைச்சரே. அந்த ஒரு பாவச் செயலை நம்ம செய்யக்கூடாது என்னைக்கும். ஆமா ஆமா ஆமா. இருந்தாலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம விடுவோமா? ஒரு அன்பான வேண்டுகோள். சிறப்பாக விழா கமிட்டியாளர்கள் சொல்ல சொன்னாங்க, மறந்துட்டேன், அதை மன்னிச்சுக்குங்க. என்ன? மழை பெஞ்சிருக்குதான், ஈரமாக இருக்குதான் தரையெல்லாம். கோவிச்சுக்காம யாரும் ஒன் சைடாக படுத்துருக்காதிய, கரையான் முடிச்சிட போது திரும்பி நாச்சும் படுங்க. ஆமாம், ரொம்ப நேரமாக படுத்துருக்கு. எந்திரிக்கமா, கருப்பசாமி வரப்போறாரு. அது கொலையுமா அமைச்சரே? மன்னா அப்படி என்றால் நமது ஆலயங்களிலும் மறுகால பூஜைகளிலும் எந்த ஒரு குறையும் கிடையாது. இருந்த போதிலும் நம்மை பற்றியும் நம்முடைய அரசாட்சியினை பற்றியும் நமது தெலுங்காவரி சீமையில எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நமது மக்கள் எல்லாம். சில பேர் புகழ்ந்து பேசுகிறார், சில பேர் புகழ்ந்து பேசுகிறார்கள். என்ன இகழ்ந்து பேசினார்கள்? ஒரு மனிதனுக்கு தேவை எத்தனை செல்வங்கள்? 16 செல்வங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தாங்களுக்கு இருப்பதோ 15 செல்வங்கள் மட்டும் தானே இருக்குது இல்ல? ஆமா அமைச்சரே. ஆனா தாங்கள் நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நீங்களே எதுக்கு இந்த உசுரை வச்சிருக்கிறேன் அமைச்சரே? இந்த பொழப்பு ஏன் பொழைக்கிறேன்? என்ன கேக்குறியா? நீங்க மன்னனா அமைச்சரே? மன்னா, நான் உன் மன்னர். அதனால தான் நான் பேசவில்லை மன்னா. அப்ப நீ பேசல? நான் உங்க சோத்தை தின்னு வளர்ந்தேன் இல்லவா? உப்பு போடாமையா? அல்ல, உப்பு போடாம தின்ன இவ்வளவா இருப்பேன். அறிவு இருந்திருக்காது அமைச்சரே. மன்னா, நாட்டு மக்கள் வாறு பேசுகிறார்கள், நான் பேசலை. ஒருவேளை நீங்கள் இந்த நாட்டை விட்டு மேலோகத்துக்கு போயிட்டீங்கன்னா ஐயோ, அப்புறம் உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு வயது முயர்ந்து வந்து விட்டது அல்லவா? ஆமாம், 60 வயது ஆகி கொண்டு விட்டது. இப்பவே அறக்கட்ட கிழவனா வந்துட்டீங்க. நானா? ஆமா அமைச்சரை பார்க்கும்போது அப்படி தெரிகிறதா? இல்லை, கரலக்கட்ட மாதிரி இருக்கிறீங்க அமைச்சரே. மன்னா, இதுவெல்லாம் பேசுவதற்கு காரணம் குழந்தை வாக்கியம் இல்லை என்று மன்னா. புத்திர வாக்கியம் இல்லாத ஒரு காரணம் மட்டுமே. வேற என்ன பேசினார்கள்? அவ்வளவுதான் பேசினார்கள். ஒவ்வொருத்தரும் கொய்யங்குமான்லாம் வைகிறார்கள். அதை சொன்ன தாங்கள் மனசு வைய கவலைப்படும் என்று நான் சொல்லாம இருக்கிறேன் அமைச்சரே. அப்படி இல்லாம பேசுறாங்க. ஐயோ, ஏன் கேட்கிறியா? அப்படி பேசுகின்ற வேற மாட்டு பேசியிருப்பார்கள். என்ன? தண்ணியை போட்டு படுத்து உங்களை சொல்லுவார்கள் மன்னா. நீங்க அந்த மாதிரி ஆளா? இல்ல அமைச்சர், தாங்களுக்கு தான் அந்த வாடையே ஆகாதே. அமைச்சரை முற்றம் துறந்தவன் நான். நீங்கள் முற்றம் துறந்த முனிவர். அதுபோல் இல்லை இருந்துட்டாலும் இப்படி பேசுவதற்கு காரணம் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு குறையை. உண்மைதான். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? இங்க வந்து என்ன செய்வேன் என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும். நீ செய்யறது அமைச்சரே, நீ தவறாக பேச வேண்டாம் அமைச்சரே. உண்மையத்தான் சொல்றேன். அதுவெல்லாம் சிறந்தே நடந்தது. இருந்தாலும் எனக்கு பிள்ளை இல்லை. மாடு வீடு அது மிதிச்சிருச்சா? என்ன என்னைய பார்த்தா அப்படி தெரியுதா? இல்லை, தெரியாமத்தான் கேட்கிறேன். இந்த பிள்ளை இல்லாத ஒரு குறையை நான் இங்கெங்கெல்லாம் சென்று வேண்டியது தெரியுமா? எங்கெங்க போனிய அமைச்சரே? இந்த பிள்ளை வரத்தை கேட்டு நான் போகாத கோவில் உண்டா? நான் ஏறாத மலை உண்டா? ஏன் வீட்டில் இடம் இல்லையா? சாமி அமைச்சரே, பிள்ளை வரத்தை கேட்டு அறுபடை வீடு கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான் இருக்கும் பழனி மலைக்கு சென்ற அமைச்சர். அவரே ஏற்கனவே 2 பொண்டாட்டிக்கு புள்ள தர முடியாம ஆண்டி குளத்தில் நிற்கிறாரு. அவர்கிட்ட எதுக்குங்க நீங்க போய் புள்ள கேட்கறியா? ஒரு வரம் கொடுத்துருவாரு. கொடுப்பாரு. அவரும் கொடுக்க மறுத்து விட்டார். ஆமா, நான் விடவில்லை. நீ திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கும் சென்று உங்க தொல்லையெல்லாம் தாங்க முடியாம தான் 7 மலைக்கு அங்கிட்டு போய் நின்னாலும் நீங்க விட மாட்டேங்கிறீங்க. நாங்க விடுவோமா? நீ எப்படி விடுவிய? அவரும் கொடுக்க மறுத்து விட்டார். ஆமா, அதன் பிறகு நம்ம அணுகக்கூடிய அந்த அழகர மலையான்கிட்டையும் போன அமைச்சரே. ஐயோ, அவர் ஆத்துல தண்ணி இறக்க முடியாம தெரிகிறாரு. ராக்காய் கோவில போய் தீர்த்தாடுனீங்களா? ஆமா அமைச்சரே. ஆமா, அப்புறம் கீழே வந்தீங்கன்னா பழமுதிரி சொல்ல இருக்குமா? நடுவில் வந்த அமைச்சரே. அங்க போயும் புள்ள இல்ல. அந்த ஹரியாவக்காரனும் பிள்ளையை கொடுக்க மறுத்துட்டேன். எப்படி தருவியா மனுஷன்? நம்மதான் அவர் மேல தண்ணி அடிக்கிறமே வெங்கிட்டு. அமைச்சரே, மகாராஜா, இத்தனை தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டது. ஆமா, ஏதாவது ஒரு தெய்வம் கொடுத்திருக்கலாம் அல்லவா? நீங்க அங்கெல்லாம் போய் கேட்டியல்ல. சரி, என்கிட்ட வந்து கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்கேன். அறிவு விட்டபடி தப்பா நினைக்காதீங்க. நான் உனக்கு மன்னன், என் மனைவி உனக்கு மன்னி. சும்மாரியா சுப்பிரமணிய வேண்டலாம்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்.
ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி அமைச்சரே, மிக்க ஒரு சந்தோஷமான செய்தி. மகாராணி செத்து போயிட்டாளா? ஏன்டா வாயில வாப்படுங்க நல்ல வச்சு பேசுறா. சரி விடுங்க அமைச்சரே. மன்னா, நான் நாட்டை விட்டு செல்லும் முன்பதாக என் மனைவி, அதாவது மகாராணி, எனது மகாராணி 3 மாத கர்ப்பிணியாக இருந்தாள். யார கேட்டு மாசமாச்சு? நான் தாண்டா. எல்லா வேலையும் என்கிட்ட தானே சொல்லிட்டு செய்றியா? நான் நாட்டை விட்டு செல்றேன்டா, நீ நாட்டை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு போறேன். அப்புறம் அன்னதானத்துக்கு யாரும் வணங்கணும்னா யாருக்கு இருந்தாலும் கொடுத்துற அப்படின்னு சொல்லிடுறியா? உங்கள்கிட்ட கேட்போம். யாரு காசு கேட்டு இதை செய்வதாக இருந்தாலும் தங்களிடத்தில் ஆலோசனை கேட்ட பிறகுதான் நான் செய்து வருவேன். இதை மட்டும் என்ன கேட்காம ஏன் செஞ்சிய? அமைச்சரே, இதை எப்படி நான் கேட்பது உன்னிடத்தில்? நீங்க கேட்க வேண்டும் அல்லவா? மந்திரியிடம் தானே எல்லா விவரங்களும் கேட்கிறீர்கள். அமைச்சரே, இது பொதுவானது கிடையாது அமைச்சரே, இருவருக்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. சரி விடுங்க, என்கிட்ட காட்டிட்டு நாச்சும் போயிருக்கலாம்ல. இது தேநீர் அமைச்சரே. அட விடுப்பா, கதப்பா மறந்துட்டாண்டா விடுறா. அமைச்சரே, அதாவது ஏகப்படுத்துறாங்க. 3 மாத கர்ப்பிணியாக இருந்தால் சரி, அப்பொழுதுதான் நாடு சென்று விட்டேன். ஆமா, வடதேசத்திற்கு தாமதமாக 6 மாதம் கழித்து வந்திருக்கின்றேன். ஆமாம், ஆக மொத்தம் 9 மாதங்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருப்பாள் என் மனைவி. ஆமாம், நான் பார்த்து வந்தேன் மன்னா. என்ன? நாட்டு மக்கள் அனைவரும் தாங்கள் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் அமைச்சரே, பரிவரியாக ஓடினார்கள். பெண்களுடைய கூட்டம் சாரசாரையாக ஓடினார்கள். ஐயோ, எறும்பு போல ஊறிக்கொண்டு போகிறார்கள். என்னமாக இருக்கும்? இதோ பார்த்து வருகிறேன். அது சீக்கிரமாக அறிந்து பெற வேண்டும். பார்த்தாயா? பார்த்தேன் மன்னா. என்ன? எல்லாம் பவுடர் போட்டு இருக்காங்க மன்னா. அதை கேட்கவில்லைடா. மகாராணி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மல்லாக்க படுத்துக்கொண்டு ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று, ஐயோ அம்மா என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் மன்னா. இவனை திருட வந்துட்டாங்களா வீட்டுக்குள்ள? திருட வரலைங்க, வயிற்று வலியில துடிக்கிறாங்க. வயிற்று வலி? ஆமா. அப்படி என்றால் என் மலையாளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது. உண்மைதான். அட அறிவு கட்டவனை என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்யணும்? உடனே மருத்துவ வச்சு கிளம்பிட்டு நீ போயிருக்கணுமா இல்லையா? போயிருந்தா செத்துருக்கும், பரவாயில்லையா அமைச்சரே? செத்துருந்தா என்ன பண்றதுங்க? அதுக்காக இல்லை அமைச்சரே, முன்பதாக இருந்த கிளவியெல்லாம் கொண்டுட்டாங்க. ஆமா, முன்னாடி ஒரே ஒரு கிளவிதான் இருக்குது, கருப்பாகி. அதையும் மட்டும் கொண்டு காது கேட்காது, கண்ணன் தெரியாது. அந்த கிளவியை பக்குவமாக கைபிடித்து அழைத்து வர வேண்டும். ஏங்க, காது கேட்காது, கண்ணும் தெரியாது, எல்லாம் கை பக்குவம் தான் அமைச்சரே. எப்படி இது பிரசவம் பார்த்து அமைச்சரே, அந்த பாட்டி அழைத்து வந்து பிரசவம் பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே லூஸ் ஆகி நிற்கிறேன். நான் அந்த பாட்டிக்கிட்டே சேர்ந்தேன்னா முரட்டு லூஸ் ஆகிருவேன் போல. கவலை கொள்ளாதீர்கள் அமைச்சரே, பிறக்கக்கூடிய குழந்தை உயிரோடு நலவத்தோடு பிறக்க வேண்டும். ஆமாம், ஏன்னா பெரியவர்களை சொல்லுவாங்க, இது பொம்பளை சமாச்சாரம் இல்ல, இருக்கிறது ஆம்பளை யாரும் உள்ள செல்லக்கூடாது. நான் போக மாட்டேனே, நீ வெளியில இருந்து வேடிக்கை தான் பார்க்கணும். நான் அதுதான் நமக்கு வேலை. நான் சென்று அந்த புறத்துல வந்திருக்கிறேன். ஐயோ, இங்க வாய்த்தொழில துடிக்கிறாங்க, மறுபடியும் அந்த புறத்துக்கு எதுக்கு போறீங்க? பணிப்பெண்கள் என்னுடைய வருவதை பார்த்து அவர்களும் அங்கத்தான் சென்று விட்டார்கள். அப்படியா? அங்கே நந்தனமே காலியாகத்தான் கிடைக்கின்றது. சரி விடு, சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க, ஆசனத்தில் அமருங்கள். ஆகட்டும் அமைச்சரே, சென்று வாருங்கள். இன்னொரு அன்பான வேண்டுகோள், எப்படி சொல்கிறதுனே தெரியலையே. அதாவது பிரசவம் பார்க்க போகிறோம், இதை சொன்னால் சிரிப்பியலா இல்லை விளக்கமத்தை கொண்டுட்டு வரீங்களான்னு வேறு பயமாக இருக்குது. நம்ம பிரசவம் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மகாராஜா சொல்லும் போல் ஊருக்கு 4 கிழவி இருந்துச்சு பிரசவம் பார்க்க, அதெல்லாம் கொன்னாச்சு. இப்போ நேரம் ஆஸ்திரிக்கு தூக்குறோம், குனியை வச்சு இடுப்பில் ஒரு ஊசியை குத்துறேன், பார்த்தா பிள்ளை பிறந்துடுறதுக்கு கிழிச்சு எடுத்துடுறேன். எடுத்து பிள்ளையை பார்த்தா சோடா பாட்டில் மாதிரி இருக்குது. ஊசிக்கு பிறந்துச்சா இல்லை அப்பனுக்கு பிறந்துச்சானே தெரிய மாட்டேங்குது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆமாம், பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பிள்ளைக்கு சட்டை எடுத்தாங்க, இப்போ பிள்ளைக்கு தக்கன தைக்கிறாங்க சட்டை, அப்படியே பிள்ளைய சட்டைக்கு தக்கனே பிள்ளைய நசுக்கி கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம், யாருக்காச்சும் பொம்பளைகளுக்கு மண்டை எடுக்க தெரியுமா, மூக்கு எடுக்க தெரியுமா, குளிச்சு விடத்தான் தெரியுமா? அம்மா குளிச்சு விடுமே. எல்லா காலகட்டம் அப்படி ஆகிவிட்டாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. அதனால் அப்போ அந்த காலத்தில் எப்படி பிரசவம் பார்த்தாங்களோ அது மாதிரி பார்க்க போகிறோம். இதில் கூட குறைச்சி வரோம், என் மேலே தோஷம் இல்லை, கதை அப்படி. ஆமாம், ஆனால் இந்த மைக்கு மட்டும் உள்ளே போகணும்னே. நான் ஒரு நாள் ரீடு எடுத்து போட்டு, அதனால அந்த மைக்கு விஷயத்துக்கே போகிறதில்ல. இல்லை ரீடு இல்லை, அங்கே உள்ளே போகணும். ரீடு இருக்குதுல்ல, ஐயா மைக்கை தள்ளி விட்டு சாமி வந்து கொடுத்துக்குங்க. ஹலோ 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 ஹலோங்கும் போது எரிச்சலாக வருது. பாட்டி அடையாண்ட எடுவட்டை கட்டியது, ஓ பாட்டினே என்னைய பிடிச்சிக்கிட்டு
நீ குடிச்சுக்கிட்டு நான் என்னத்த உன்னிட்ட பேச போறேன்னு தெரியல. நம்ம கோட்டை பெருமாள் இருக்காருல்ல, ஏன் உன் வாயில் என்ன எறும்பு போச்சா? யாடி ஒப்பாரி வைக்கிறாயா? ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன்? நான் என்ன சொன்னேன்? கோட்டை பெருமாள் இருக்காருன்னு தானே சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே. நான் சாகலையா? நீ வந்துட்டு இல்லை, நீ செத்துருவாரு. அவர் நல்லா தாண்டி இருக்கிறாரு. அவர் மனைவி கோட்டைக்கரை பையன். அடிவும் தொண்டையில பாம்பு விடுங்க. கோட்டையில கருப்பை நல்லா தானடா இருந்தா, அதுக்கு ஏன்டி ஒப்பாரி வைக்கிற? கழட்டு முட்டை செத்தா போயிட்டா. அவன் நல்லாத்தான் இருக்கிறா. அவ ஐயோ மாசமா இருக்கிறாடி. ஏன்டா பேராண்டி போய் முழுகாமையா இருக்கிறா? நான் இப்போ என்ன சொன்னேன்? வேற மாதிரியா சொன்னேன்? கற்பமா இருக்கிறா. ஏன்டா குளிக்காமையா இருக்கிறா? லைப்பாய் சோப்பு ஒன்று வாங்கிட்டு குளிச்சு விட்டுவா. குளிக்காம இருக்கிறாளாம், முழுகாம இருக்கிறாளான்னு. ஏன்டா போய் மாசமாவா இருக்கிறா? பிப்ரவரி மாசமா இருக்கிறா. ஐயோ ஏன்டா என்னமா இருக்கிறா? வயிற்று வலியா துடிக்குதாட்டா. வயிற்ற வலி நான் ஊசி போட்டா சரியா போயிருமே மருக. ஏன்டா அந்த காலத்துல எதிரி ஊசி? ஆடா அதுதான் சித்த மருத்துவமனைக்கு போக வேண்டியதானே. அங்க போலான்னு தான் பார்த்தோம். அரண்மனையில தான் இருப்பாங்கல்ல. அரண்மனையில தான் இருந்தாங்க. நீங்க கைராசிக்காரின்னு உன்னைய கூட்டிட்டு வர சொன்ன அந்த வயிற்று வலி இல்லடியா, புள்ள தாட்சியா இருக்கிறா. ஏன்டா முழுகாம இருந்தாளா? ஏன்டா புள்ள பூச்சியா? அங்கேயும் பேசுற பப்புன்னு என்னத்த மாத்தி பேசுவேன்? ஏன்டா புள்ள பூச்சியாவா இருக்கிறா? ஆமாடியா, ஆமா கர்ப்பமா இருக்கிறா. கர்ப்பமா இருக்கிறாள? எத்தனை மாசத்துல கர்ப்பம்? என்ன வார்த்தை ஒரு என்ன என்னடா சொல்லிட்டு தானே செய்கிறேன் மேடையில். தெரிஞ்ச பேசுன்னு நீ வந்து பப்புன்னு போட்டு பேசு, நான் வெள்ளா வேறு வார்த்தை ஒரு ஆளை வச்சுக்கானே. இல்லை தெரியுதுல்ல, அதை தான் பேசுவேன். எனக்கு நாடகம் வச்சா இந்த நாடகம் வச்சா தான் பேசுவான்னு தெரியுது. நான் கொஞ்சம் மாற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். தப்பாக தவிர பேசுனா சொல்லணும், அதை கூட மறைச்சி தான் பேசுகிறேன். நீ பேசுமா, டவுனு பஸ் மாதிரி போட்டு சொல்லுவோம். ஏன்டா கருப்பாவா இருக்கிறா? எத்தனை மாசத்துல கருப்பா இருக்கிறா? ஐயோ இதுக்கு தேப்ப சொன்னேன். கற்பமா இருக்கிறாடி, வயிற்று வலியில துடிக்கிறாங்கிறேன். இடுப்பு வலிக்குதா? ஏன்டா இந்த வயசுல தேவைதானா? உங்க மகாராணிக்கு 58 வயசுல. அவளுக்கு தேவையான அவள்கிட்ட தான் கேட்கணும், என்னிட்ட கேட்டால் நான் என்ன பண்ணட்டும்? சரி அது இருக்கட்டும். நான் ஆறுக்கெல்லாம் ப்ளஸர்ல போனேன் பாத்தியா? ஏன் உன்னை ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு போக மாட்டாங்களே ப்ளஸரில் போனதுக்கு? அட பிரசவா யாராருக்கு பார்த்த? தம்பி பாட்டிக்கு கண்ணும் கேட்காது, காதும் தெரியாது. சரி. பல்லும் போச்சு, சொல்லும் போச்சு. சரி. விடிஞ்சா 100வது வயசுடா. விடிஞ்சா 100வது வயசு? ஆமாடா. இது யாரு கேட்டா 100 வயசா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து நிதானமா இருடா. நான் நிதானமா தான் இருக்கிறேன். நீ காப்பு வேற கட்டி இருக்கிற இல்லனா? நீ ஏன்டி இப்போ அதை பற்றி பேசுகிற? நீ வந்த வேலையை பாடுறி. பேராண்டி ஓய், இந்த அரிசி தின்னவன் பொண்டாட்டி சந்திரமதி இருந்தாளா இல்லையாடா? நீ இப்படி கேட்டீன்னா சந்திரமதி இருந்தா. அவளுக்கு ஒரு புள்ள பொழந்துச்சுல்ல. லோகிதாசன் பிறந்தான். லூசுதாசு பொழந்தானா பொழக்கலையா? ஆமாம், உன்ன மாதிரி முரட்டு லூசாக இருந்தா பிறந்ததே அவன். ஆமாம் நல்லா இருக்கிறானாடா? ஏன் சேட்டு மாழ்த்துற? அவன் செத்தியா போயிட்டான். நீ பிரசவம் பார்த்ததில்ல? ஐயோ ஐயோ எனக்கு சொல்லியே விடலடா. ஆமாம், நீ பிரசவம் பார்த்தா அவன் பாம்பு கடிச்சு தான் செய்வேன். பேராண்டி ஓய், அப்புறம் யாருக்கு பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் யாருக்கு பார்த்த? நல்ல தேங்காய் இருக்கிறல்ல, நல்ல தேங்காய். ஏன் தேர தேங்காய் இல்லையா? நல்ல தேங்காய்க்கு கூட நான் தாண்டா பார்த்தேன். ஆமாம், நல்ல தேங்காய்க்கு நீ தான் பிரசவம் பார்த்த. 7 புள்ள பொழந்துச்சே. நல்லா இருக்கிறாளா நல்ல தேங்காய்? 7 குழந்தையும் கிணத்துல ஓட்டு கொண்டுட்டு அவளும் குதிச்சுட்டான். அடடாடாடா, நீ உன் கைராசிமா. அப்புறம் யாருக்கு பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் யாருக்கு பார்த்த? கோத்தா. சரித்தேன், சனியை ஜெயிக்கல வருது இப்போ. யாருக்கு பார்த்த? உங்க அம்மாளுக்கு நான் தாண்டா பார்த்தேன். சரி. நீ பிறந்த அதுக்கு அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்களே, நீ மட்டும் ஏன்டா உயிரோட இருக்கிற? லோகிதாசனை கடிச்ச வம்பு என்னைய கடிக்கலையான்னு கேட்குறேன். ஆமாடா. உன்னைய கூட்டிகிட்டு போவாமே நான் ஜாவேன்.
போகிற வழியில் தள்ளி விட்டுனாச்சு வீலுக்கடியில் நசுக்கி விட்டு போல என் பேரே இல்லை ஏண்டியா இவ்வளவு விஷயம் நம்மள விசாரிக்கிறிய நீ இவளுக்கு பிரசவம் கோட்டைக்கருப்பு அம்மாவுக்கு பிரசவம் பாப்பியா பார்க்க மாட்டியா நான் பாக்குறேன் அந்த ஓமத்துல இருந்தா கூடடா இப்பதான் அடிச்சுட்டு வந்தேன் உள்ள அரை மணி சரி அது போட்டோம் கண்ணு கேட்காதுன்னு சொன்னேன்ல என்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போக மாட்டேன் அரை மணி ஓட்டக்குள்ள அப்படியே தடவிக்கிட்டே போயிடும் தடவிட்டே போயிரட்டுமா செவத்தை பிடிச்சுக்கோ ஐயோ ஐயோ என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே பாவி பாய என்னமோ நான் இவ்வளோ மாசமாக்குன மாதிரி என்னிட்ட பிடிச்சி வச்சுட்டா வந்துட்டேன் சரி ஐயோ மகாராணிய பார்க்கல எனக்கு பயமா இருக்குதுடா தம்பி ஏன் பெசாத மாதிரி இருக்குதா ஐயோ வயிறு எம்மாம்பர் சொட்டு அப்பா உனக்கு அண்ணா சோடு இருக்குதுடா அத்தை சோடுனா தடவி பார்க்கலே பயமா இருக்குது எனக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நான் ஓடியே போயிருப்பேன் ஏன் உனக்கெல்லாம் அப்படி இருந்தது இல்லையா சரி சரி ஏன் பாரு 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 ஏன்டா பாக்குறேன் அந்த விளக்கணையை தடவி விட்டு வெல்கன இருந்தா கூடடா அல்லா மாதிரில வச்சிருக்கிறேன் அல்லா மாதிரில வச்சிருக்கிறியா அம்மா பாக்கட்டா பாக்கட்டா நீ என்னடி படம் பார்க்க வந்த மாதிரியே பாக்கட்டாம் பாக்கட்டுமான்னு கேக்குற பாரு பாரு பாக்குறேன் அம்மா அப்பா புள்ள பக்க போறோம் எவட ஐயோ அம்மா அப்பா ஐயோ ஐயோ அம்மா அப்பா ஐயோ வலி தாங்க முடியலடி பாட்டி தேளுக்கு எழுதும் கடிச்சிருச்சோ கடுக்கும் போலடா இந்த சின்னுக்கு நீ செய்ய என்ன எதுக்கு செய்ய சொல்ற வா மகாராஜா ஏன் அவரை கூப்பிடாத அவர் வரமாட்டார் இப்போ ஐயோ வலி தாங்க முடியலையே ஐயோ பாட்டி இடுப்பு பிடிடி ஐயோ அம்மா ஏண்ட எண்ணெய பிடிச்சுக்கிட்டு இந்த இழுத்த நான் என்ன தாண்டி பண்ணுவேன் ஒரிஜினல் நடிக்கிறாவார் ஐயோ ஐயோ அம்மா ஐயோ மந்திரி 6 மணி சங்கு ஊதிட்டாங்க என்னடிய பாட்டியே அடையாண்டா வயலை கேக்குற என்னாச்சு அவ முக்குனாலா முக்குலையா முக்குலையாடி கத்துனாலா கத்தலையாடா அதை தாண்டி உன்னிட்ட கேக்குறேன் கத்துல ஐயோ நான் என்னத்த சொல்லுவேன் என்னத்த செய்யவேன் நானும் 3 தள்ளிட்டாடா என்னது 3 புள்ளைய தள்ளிட்டான்னு சொல்லாதடி பெத்துட்டான்னு கூட சொல்லிடு ஆட நான் பாட்டி அப்படித்தாண்டா நாக்கு உழலும் உனக்கு உளரும் இங்க எனக்கு உளறிடும் போல 3 பிள்ளை பெற்றிருக்கிறா நீ சொன்னதுமே ஒரு பாட்டி கிளம்பிருச்சு போ தடவி பார்த்தேன் சரி முடிச்சு இல்லடா முடிச்சு இல்லையா ஆமாடா முடிச்சு இருந்தா ஆம்பளை புள்ள சரி பொம்பளை பிள்ளை இத மகாராஜா திரும்பி வச்சுட்டு வாரேன் ஆமா திரும்பி மகாராஜா பாருங்கள் மகாராஜா நீங்க வந்தது பிரச்சனையே பிள்ளை பிறந்து விட்டதா நலமாக இருக்கிறதா இன்னொன்று அழகாக இருக்கிறதா ஐயோ உங்களை மாதிரியா இருக்குதா மூக்கு கண்ணு இதெல்லாமா பார்க்க விட்டு நானு அதை பார்க்கவில்லையா என்னத்தை உள்ள போக கூடாது ஆமா அமைச்சரை பார்த்தேன் நீ உள்ளே செல்லவில்லை அல்லவா நான் எப்படி செல்வேன் உங்க அனுமதி பிள்ளை சத்தம் ஆஹா ஓஹோ கேட்கும் பொழுதே அம்மட்டு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது அமைச்சரே அதுக்கே என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு பாசம் சந்தோஷம் அல்லவா இத்தனை வருடங்கள் இல்லாமல் இந்த வருடம் எனக்கு பிள்ளை நினைத்து விட்டதே அமைச்சரே நலமாக இருக்கிறது அல்லவா அமைச்சரே பிறந்தது ஆண் குழந்தையா அல்லது பெண் குழந்தையா பெண் குழந்தைகள் மன்னா
குழந்தை என்றால் ஒண்ணு, குழந்தைகள் என்ற 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகளா? என்ன அமைச்சரே, உண்மையாகவா? நிச்சயமாகவா? பார்த்தாயிரா அமைச்சரே? ஒண்ணு கூட சாகல. ஏன் அமைச்சரே? ஒண்ணு கூட சாகலை. ஏன்டா அப்படி தர்த்தியம் முடித்த மாட்டேன் சாகாம இருக்குன்னு சொன்னாங்க அமைச்சரே. முன்னாடியெல்லாம். அப்ப 3ம் முத்து போல் இருக்கிறது. பார்த்தாய் அமைச்சரே, முன்பெல்லாம் 5 மாதத்தில் இருந்தது அழிந்துவிடும், கருவிலை கலைந்துவிடும், இல்லைன்னா பிறந்தே இறந்துவிடும். அப்படி என்றால் பிறந்தே இறந்துவிடும். ஆனால் இந்த முறை 3 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் உயிரோடு நடத்தோடு இருக்கிறது அமைச்சரே. மிக்க மகிழ்ச்சி. இந்த உலகத்திலேயே ஆஹா பாக்கியசாலி நான் தானடா. பாக்கியத்தை சாச்சதா? பாக்கியசாலி அமைச்சரே. இந்த ஒரு மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும். இருந்தாலும் மறுமொழியில் சத்தம் கேட்கிறது. மீண்டும் ஏதோ பார்த்து வருகிறேன். ஆமா அமைச்சரே. நீ இங்கே அமருங்கள். இல்ல அமைச்சரே, உள்ளே அழைக்கிறார்கள். உள்ளே எதுக்கு அழைக்கிறார்கள்? நீங்க அமருங்கள் மன்னா. நம்பிராசனை அழைக்கிறார் அமைச்சரே. பாட்டி அரிரோ தெரியாம சொல்லிட்டேன். பாட்டி அரிரோ அரிரோ அரிரோன்ட்டு. அடுத்து என்னடி சத்தம்? கட்டி போடிடா, கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. பட்ட முருகேசு பாட்டி. உறக்க கத்துது கோழி, தண்ணி இறைச்சு கொட்டுது வாலி. என்னத்த இருக்கிறாங்க உரம் கோயிலுக்கு கட்டணும் தாலி. வழி வராயா தூக்கி போட்டு வராயே. இந்த இவர் நீ போகணும் தடம்பத்துல போக மாட்டேன், தடத்திலே தான் போவேன். நிலா காயுது பின்ன கேக்குற நேரம் நல்ல நேரம். சாக போற வயசு கிழவிக்கு என்ன பாட்டு பாரு பாட்டி. பாட்டி மறுபடியும் என்ன சத்தம்? மறுபடி வயிறு குறையவே இல்லடா, பெருசாவே இருக்குதுடா. அப்படிப்பா பாக்கட்டுமா? பாரு பாரு பாரு. ரொம்ப நேரமா வழியில பெரிய மனுஷி இல்ல, பாரு டாக்கணும். நான் பார்க்கணும்னா நான் கேட்கறது நீ வாங்கி அறிவியா? கொஞ்சம் நான் சொல்லலம்மா, சொன்னால பிடிச்சிக்கல்மா. தம்பி உன்னை பார்க்கையில உங்க பாட்டை அவகமா இருக்குதுடா. என்னை பார்க்கையிலேவா? என்னைய பார்க்கையில உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா தெரியுமே. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்டா பாட்டி. தம்பி சொல்லுமா. வரையில கொப்பன ஓ ஆறுக்கு ஆறுடா அம்மா. பாட்டின்னு கூப்பிடுற அழகா? பாட்டில் தாமா சொன்னேன். வரையில உள்பாவடை நைட்டி வாங்கிட்டு வா. என்னது? உள்பாடை நைட்டி வாங்கிட்டு வா. ஐயோ இதெல்லாம் எங்க சொல்லணும், என்னிட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறேன். வாங்கிட்டு வீட்டுக்கு போனி எதுக்கு? நான் போட்டுட்டு நடந்தனா அப்படி நாய் ஊரான் இல்லடா. உங்க பாட்டைங்கெல்லாம் என்னை முன்ன விட்டு பின்ன ரசிப்பாங்க தெரியுமா? ஏன் ஜனியம் போகுதுன்னா எடுவட்ட வயலே அழகா இருப்பேன்டா பாட்டி. ஏன் குளிக்கிறது இல்லை, அழுக்கா இருப்பேன். சரி வா மறுபடியும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. எனக்கு இந்த கோலா பேண்டும் டிஷர்ட்டும் வாங்கிட்டு வருவீங்க? கண்டிப்பா உனக்கு வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வரேன். மகாராஜா பொன்பொருள் கொடுப்பாரு, அதை வச்சு உனக்கு வாங்கிட்டு வந்து தந்துடுறேன். முதல்ல பிரசவத்தை பாரு. பாக்கட்டா? பாரு. ஓ அமுதிரத்தை 6 ரூபா கொடுப்பா. நீ அவரை கண்டுக்காத, என்ன பாருங்க. அட ஓ அமுதிரத்தை 6 கொடுப்பா. அங்கே அலமாரியில தான் இருக்குது. ஐயோ அம்மா அம்மம்மா அப்பப்பா. ஐயோ வலி தாங்க முடியல. அப்பா இடுப்பு வலிக்கு. ஐயோ இடுப்பு வலிக்கு. பிள்ளை பிறக்க போகுது. ஐயோ பாட்டி வலி தாங்க முடியலையே. மந்திரி கொம்மங்கி போய் நிக்கிறேன். அந்த மைக்கு கோச்சிக்காம எடுத்து வச்சு கொண்டுட்டு போனேன். ஆனுக்கு இதாட்டு நான் கதையை வேற மாதிரி கூட கொண்டு போயிடுறேன். தொலைந்த நாய் சிலுப்பும் பாரு, சோத்து கடிச்சிட்டு கிடக்குறமா.
சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீ பாட்டிக்கிறத மறந்துட்டு பேசுற. ஐயோ ஐயோ வலி தாங்க முன்னாட ஐயோ பிரசவம் பார்க்க முடிய வேற வச்சு நான் பொறுத்து பார்ப்பேன். பொறுக்க முடியாது. ஐயோ ஐயோ என்ன மைக் இப்படி பேராண்டி என்ன மைக் ஆயா சொல்லு மாமா. ஏன்டா அப்படி அவசரத்துல பிறந்தவனே அவசரத்துல பிறந்தவனே வந்துருச்சு வித்தியா. அப்படியா மாமே இருக்குல்ல. ஏன்டா அவசரத்துல பிறந்தவனே? யார் நானா? ஆமாடா. அவசரத்துல பிறக்கலாமா? பாவம் பெரிய மனுஷி வயிற்றுல துடிக்கிறாளே, மறுபடியும் வயிறு குறையில. நீ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அந்த பதட்டத்துல ஏன்டா நீ நானே இங்க பாக்கல. எனக்கு கத்துறா கதறா துள்றா துடிக்கிறா பெறல்றா உருள்றா. எனக்கு பாக்கல பயமா இருக்குது. நான் இந்த வயசுல என்ன பெரிய மனுஷிய போடுகிறீங்க. இந்த இழுக்கிறீங்க. நானா இழுக்கிறேன்? பிள்ளைய பார்த்து இழுத்து விடு. பிள்ளைய தடவி தடவி நான் இழுக்க வேணாமாடா, கொஞ்சம் பொருடா. சரி 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 சரி. ஐயோ அப்பா சாமி கடவுளே. ஐயோ வயிறு வலி தாங்க. அப்பா உன்னிட்ட தப்பிச்சுட்டேன்னா இப்ப இந்த நாடகத்தை மாதிரி மந்திரி ஊம்பு நல்லப்பா சாமி மந்திரியாரே. சரி பேசிட்டு இப்படியே பாட்டியா இப்ப எத்தனை குழந்தை பிறந்துச்சு? 4 புள்ள பிறந்துருச்சு. 4 புள்ள பிறந்திருக்குது. இத மன்னர்கிட்ட திரி வச்சுட்டு உனக்கு பொன்பொருள் நீங்க சென்று வாருங்கள். மகாராணி அம்மா நீங்க சென்று வாருங்கள். பாட்டி சென்று வாருங்கள். வாங்கள் மந்திரி. மகாராஜா வாருங்கள். அப்புறம் என்ன சொல்ற? என்ன கேட்கிற? அமைச்சரே மகாராஜா ஏன் இறங்கி விட்டது? என் ஜெயிச்சுக்கு வச்சேன் மகாராஜா. அமைச்சரே மகாராஜா மறுபடியும் அரண்மனையில் சத்தம் கேட்டதே. ஆமா என்னவென்று அறிந்தாயா? அறிந்து வந்தேன். என்ன நடந்தது? தாங்கள் மனைவிக்கு மறுபடியும் அமைச்சரே தாங்கள் மனைவிக்கு மறுபடியும் மீண்டும் 4 குழந்தைகள் பிறந்திருக்கின்றது மன்னா. மறுபடியும் 4 குழந்தைகள்? ஆமா மன்னா. நிச்சயமாக சத்தியமாக. அமைச்சரே மன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அல்லது 2 குழந்தை பிறக்கும். ஆமா தற்சயமாக 3 குழந்தை கூட பிறந்தும் இருக்கிறது. ஆமா ஆனால் 7 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறக்க முடியுமா? அமைச்சரே அதுவும் நலத்தோடு பிறக்க முடியுமா? கிடையாது. இதுவும் பெண் குழந்தைகள் தானே? இதுவும் பெண் குழந்தைகள் தான். ஆனால் நிச்சயமாக இந்த குழந்தைகள் பிறந்திருப்பதை பார்த்தால் தெய்வ பக்தியில் ஒரு குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் அமைச்சரே. ஆமா மன்னா உண்மை அமைச்சரே. இந்த குழந்தைகள் பிறந்த ஒருவரத்தை நாட்டு மக்கள் தெரிவிக்க வேண்டுமா இல்ல தெரிவிக்க கூடாதா? தெரிவிக்காமல் வளர்க்க வேண்டும். எதற்காக? எதற்கு என்றால் ஒரு பெண்மணிக்கு நீங்க சொல்லும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கலாம், 2 குழந்தை கூட 3 குழந்தை கூட பிறந்திருக்கின்றன. விஷயம் என்ன? ஆமா தாங்க அந்த குழந்தைகளை பார்ப்பதற்கு நாட்டு மக்கள் மன்னருக்கு குழந்தை பிறந்திருக்கின்ற ஆவலோடு பார்க்கலாம். வெகு நாட்களாக வருடங்களாக புத்திரபாக்கியமே இல்லாத மன்னருக்கு ஆமா இந்த 60 வயதுல குழந்தை பிறந்திருக்கிறது. அதாவது ஒரே பிரசவத்தில் 7 குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிந்தால் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் ஓடி வருவார்கள் அரண்மனைக்கு. ஆமா ஆமா குழந்தைகள் பார்க்க வருவார்கள். இல்ல வருவார்கள். வந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? சும்மா இருப்பார்களா? அந்த குழந்தை அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை அழகாக இருக்கிறது என்று குழந்தைகளை பற்றி வர்ணித்து பேசுவார்கள். வர்ணித்து பேசும் வேலைகளே குழந்தைகளுக்கு கண்டிஷ்டிப்படும். கண்டிஷ்டிப்பட்டு குழந்தைகள் இருந்து விட்டது என்றால் என் மனம் தாங்கும் அமைச்சரை. ஏற்கனவே இப்பதான் கஷ்டப்பட்டு 7 குழந்தைகளையும் பெற்றிருக்கின்றோம். ஆமா அமைச்சரை பெற்றிருக்கோம் என்றால் அப்படி பங்கு வர்றியா? இல்லை மன்னா நானும் உங்களை ஒரு மந்திரி தானே அப்படி என்று சொல்கிறேன். எண்ணில் ஒருவன். ஆமா இருந்தாலும் மன்னா அப்படி வருபவர்களுக்கு யாரும் தெரியக்கூடாது என்றால் இந்த குழந்தைகள் பிறந்த விவரமே மற்றவர் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாமல் வளர்க்க வேண்டும். தெரியாமல் வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி நமது கோட்டை மலையை கடைந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே கடைந்து வைத்து விட்டேன். கடைந்தெடுத்து நந்தவனம் அங்கு உண்டு பண்ண வேண்டும். உண்டு பண்ணி வைத்து விட்டேன். பாடம் கற்பிக்கும் முறைகள், பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள், விளையாட்டு மைதானங்கள் அத்தனையும் அரண்மனைக்குள்ளே ஏற்பாடு செய்ய வேண்டும். படிப்புக்கு தேவையான அனைத்து வரையும் வர வைத்து விட்டேன். அப்படி என்றால்
குழந்தைகள் பிறந்த விவரமும் தெரியாது. ஆமா. குழந்தைகள் அரண்மனையை விட்டு வெளியும் செல்லாது. ஆனால் இப்பொழுது குழந்தைகள் பிறந்த விவரம் யாருக்கு தெரியும்? தாங்களுக்கும் தாங்கள் மனைவிக்கும் பிரசவம் பார்த்த பாட்டிக்கும் எனக்கும் தெரியும். நமது 4 பேருக்குமே மட்டும் தெரிந்த இந்த ரகசியம் மற்றவர் யாருக்காவது தெரிய வந்தது என்றால் உன் கழுத்தை நான் வெட்டி கையில கொடுத்து நான் அழகு பார்ப்பேன். அமைச்சரே மன்னா, நான் அழகு பார்ப்பேன். அப்படியா? ஐயே மன்னா, நான் வீட்டுக்கு ஒரே தலையை வெட்டிடுவேங்கிற. வெட்டாதீங்க, நான் அப்படி சொல்லிட்டா யாருக்காக தெரிய வந்துச்சுன்னா அரண்மனைக்கு வெளியில போய் பிள்ளை பிறந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆமா. என் மனைவி அரண்மனையை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். நகர விழா செல்வது நீதானே? ஆமா. நகர சோதனைக்காக செல்வது நீதானே? உண்மைதான். நீ சொல்லிட்டீங்கன்னா நான் எப்படி மன்னா சொல்வேனா? உங்க கூட இருந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நான் போய் சொல்லுவேனா? ஆனா இந்த மருத்துவம் பார்த்த பிரசவ கிழவிக்கு என்ன செய்யலாம்? அதை நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கள் மன்னா. கொடுக்க வேண்டிய சன்மானத்தை கொடுத்து வெளியே சின்னமன்னா முடிச்சில்லாத தொண்டமைச்சரே. ஆமாம். நாட்டு மக்களிடத்துல போய் ஒளிரறிவா. ஆமா. இந்த மாட்ட மகாராணிக்கு பிரசவம் பார்த்தா 7 புள்ள பிறந்திருக்குதுன்னு. ஆமா. அந்த கிழவி என்ன செய்ய வேண்டும்? அந்த கிழவியைத்தான் நான் ஏற்கனவே ஒரு இடம் ஒப்படைத்து விட்டேன். 8வது இருட்டடையில் அடைக்க வேண்டும். அதுதான் போய் அடைக்க சொல்லி நம்ம காவலர்களிடம் தெரிவித்து விட்டேன். அமைச்சரே, சிறந்த முறையில் நடந்து வரட்டும். ஆனால் பிறந்தது 7 பெண் குழந்தைகள் அல்லவா? ஆமா. குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும். ஏனால் வெவ்வேறு பெயர் ஆக வேண்டாம். சரி. ஏன்னா வெவ்வேறு பெயர் வச்சு அழைச்சோம்னா முதல்வர் குழந்தை அழைச்சோம்னா மற்ற குழந்தைகள் நினைக்கும். சரி. அப்ப அந்த பிள்ளை மீது அதிக பாசத்தோடு இருக்கிறாரு. அதனாலதான் அந்த பிள்ளையை முதல் அழைச்சிருக்கிறாருன்னு பிள்ளைகளுக்கு ஒண்ணுக்கு மனதாபம் வரும். ஆமா. 7 குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக இருந்து விட்டால் யாருக்கும் மனதாபம் வராது. கூப்பிடும் வேலைகளே 7 பிள்ளைகளும் அப்பா என்று தப்பாமல் என்னிடத்தில் ஓடி வரும் அல்லவா? ஓடி வந்து கொஞ்சம் அதற்காகத்தான் நான் சொல்கிறேன். அப்படியா? இந்த 7 குழந்தைகளுக்கும் ஒரே பேராக இருக்க வேண்டும். நல்ல முத்தான பேரு. நல்ல வாயில வர்ற மாட்டோம். எப்படி வைக்கலாம்? தெய்வீக பேராக. ஆமா, நல்லா வர்ற மாட்டான். நல்ல வாயில வர்ற மாதிரி. வாயில வர்ற மாதிரினா வாயில இருந்து வர்ற மாதிரி வார்த்தைகள் உச்சரிப்பு. வாந்தியா? அது நீங்க நம்ம இல்லங்க, இப்ப வர எப்படி இருக்குதுங்க? ஆமாங்க, அது விடாதீங்க. நல்லா இருக்குப்பா. வா சாமி. ஐயா அண்ணே, ஸ்ரீ மகாராஜா மந்திரி முறுக்குன்னு வைங்க. போட்டு நொறுக்குன்னு வைங்க. சரிங்க, நொறுக்குங்க. அமைச்சரே, மகாராஜா தெய்வீக பெயராக இருக்க வேண்டும். தெய்வீக பெயர் என்றால் தாங்கள் ஆளக்கூடிய நாடு தெலுங்காவரி சீமை. தாங்களுடைய நாமமோ கோட்டை பெருமா. தாங்கள் மன்னமையோட நாமமோ கோட்டை கருப்பாகி. இந்த 3 பேர்ல உபரத்துக்களாக எடுத்து தாங்கள் 7 குழந்தைகளுக்கும் தெலுங்காய் என்று பேர் நாம சுட்ட வேண்டும். அமைச்சரே, என் 7 பிள்ளைகளுக்கும் ஒரே பெயராக தெலுங்காய் என்று அழைத்தால் என் 7 பிள்ளைகளும் ஓடி வருவார்கள். ஆனால் உனக்கு அமைச்சர் பதவி கிடையாது. மன்னா என்ன தெரிவிக்கிறீர்கள்? கிடையாதுடா. ஏங்க? ஆனால் எனக்கு வயது முயன்று விட்டதல்லவா? என் மனையாளுக்கும் வயது முயன்று விட்டது. ஆமா. இளமையில் இருப்பது நீ ஒருவன் மட்டும்தான். ஆமா. அதனாலே என் பிள்ளைகளை இன்றிலிருந்து ஒரு தந்தைக்கு நிகராக, ஒரு தாய்க்கு நிகராக இருந்து நீதான் வளர்க்க வேண்டும். தாங்களுடைய சித்தமே எனது பாக்கியம். நான் சொன்னால் நீ அதை செய்யணும். என் பிள்ளைகளை நீதான் வளர்க்கணும். அமைச்சரே. அப்படியே ஆகட்டும் மகாராஜா. இருக்கட்டும். நான் சென்று எனது மனைவியை பார்த்து வருகிறேன். மன்னாய் அமைச்சரே, என்ன தாங்கள் மனைவிக்கு உடல்நிலையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போதைக்கு தாங்கள் செல்ல வேண்டாம். கொஞ்சம் வெகு நேரம் சென்று நீங்க உணவு அருந்தாமல் இருக்கின்றீர்களாம் காலையில் இருந்து. ஆமா அமைச்சரே. ஆமா, உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கின்றது. அரண்மனையில் போய் நம்ம உணவு அருந்து விட்டு பின் அரண்மனைக்கு மகாராணியை பார்க்க போவோம். ஆகட்டும் அமைச்சரே. இதோ வாருங்கள், சென்று என் பிள்ளைகளை பார்ப்போம். அப்படியே ஆகட்டும். சென்று வருமா?